வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்க எங்க இருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, மலேசியால மல்டிரேஷியல் கண்ட்ரி. ஸோ இங்க வந்து நெறையா செலிப்ரேஷன்ஸ் இருக்கும். இன்னைக்கு வந்து நான் வந்து சைனீஸ் நியூ இயரோட செலிப்ரேஷனுக்கு வந்திருக்கேன். ஸோ நம்ம பார்ப்போம் அவங்க எப்படி செலிப்ரேட் பண்றாங்க, என்ன பண்றாங்க, எல்லாம் நான் பார்த்துட்டு அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன் வந்து இதெல்லாம் செலிப்ரேட் பண்றாங்கன்னு. மேபி மலேசியாவிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இது வந்து ரொம்ப காமனான ஒரு செலிப்ரேஷனாக தான் தெரியும். எனக்கு இங்கே வந்து எவ்ரி இயர் இது வந்து நடக்கிறது தான். ஆனால் வந்து நம்ம சேனலை வந்து வெளியூர்லேருந்தும் நிறைய பேர் பார்க்குறாங்க. அதனால வந்து அவங்களுக்கு இது மேபி புதுசாக இருக்கலாம். அப்படி வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுற இடத்தோட பேக் ஸ்டேஜில் இருக்கோம். இப்போ நம்ம முன்னுக்கு போயிட்டு என்னென்ன இருக்குது, என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க. இன்னும் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ண போகிறாங்க போல இருக்குது. இந்த வருஷம் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஹார்ஸ் இயர்னு சொல்லுவாங்க. அவங்களோட இதில் வந்து ஒரு 12 விலங்குகள் இருக்கும். அதில் ஒன்று இருக்கிறதுல இந்த வருஷம் வந்து ஹார்ஸ். இது வந்து ஒரு ஈசாங்னு சொல்லுவாங்க. அப்புறமேலே இது வந்து ஓப்பன் பண்ணி செய்யும்போது நான் அந்த வீடியோ போடுறேன். இவங்க வந்து லயன் டான்ஸ் ஆடுறவங்க. இந்த டான்ஸ் தான் மெயின் ஹைலைட். அப்புறம் ஆடும்போது நான் அதை வந்து அட்டாச் பண்ணுறேங்க. இந்த வருஷம் ஹார்ஸ்னு சொன்னால அதோட மெஸ்காட் தான் இது. எல்லாரும் போய்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அவங்க கூட. அது ஆக்சுவலி ஒரு ஹார்ஸ். யூஸ்வலி பார்த்தீங்கன்னா லயன் டான்ஸில் வந்து யூஸ்வலி 2 பேர் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே 5 பேர் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. மலேசியாவில் சைனீஸ் பிஸ்னஸ்மேன்ஸ் நிறையா பேர் இருப்பாங்க. இந்த பிலீஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சைனீஸ் நியூ இயர் அன்றைக்கி இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணி இது பண்ணாக்கா அவங்களோட பிஸ்னஸ் ஒன்றும் நல்லா பெருகுன்ற ஒரு நம்பிக்கை. ஸோ லயன் டான்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அப்புறம் சாப்பாடு கொடுத்துட்டு அம்பாவு கொடுக்கறது அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட பிஸ்னஸ் வந்து ஒன்றும் செழிப்பாக போகணும் அப்படின்றதுக்காக. இந்த லயன் டான்ஸ்க்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது. ஆனால் அதை ஒரு ஷார்ட் டைம் இதாக சொல்லணும்னா, இது வந்து ஒரு கெட்ட சக்தியை வெளியே ஏற்றுறதுக்காக இல்லை பேட்லாக்கை ஸ்டாப் பண்ணுறதுக்காக பண்ணுற ஒரு விஷயந்தான். அதே சமயத்தில் அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல குட் லக்காக இருக்கணும் அந்த இயர் அப்படின்னு நம்பிக்கை.
பார்த்தீங்கன்னா அந்த லயன் டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஆரஞ்சு பழம் தூக்கி போடுது. ஸோ நம்மளுக்கு அது கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு வந்து அந்த வந்து ஒரு குட் லக்காக இருக்குன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. அந்த பழம் வேறு யாருக்கும் இல்லை, எங்களுக்கு தான் கிடச்சிச்சு.吃呢，就正在为大家准备好要接亲了。大家知道吗？当你要摸50的时候，一定要从头摸到尾，代表呢你是dari kepala sehingga ke ekor. Maksudnya rezeki akan datang. இவங்க பட்டாசு வெடிக்கிறது தான் பயங்கரமாக வெடிப்பாங்க. ஒன் ஆஃப் த வே டு சேஸ் ஈவல்ஸ், இந்த கெட்ட சக்தியெல்லாம் ஓட விடுறதுக்கு, பயமுறுத்தி விடுறதுக்கு, அதுக்கு தான் அது பண்ணுறாங்க. இந்த ஈசாங் பார்த்திங்கன்னா அவங்களோட வளர்ச்சியும் லக்கம் நல்லா பெருசாக இருக்கணுன்றதுக்காக பண்ணுற ஒரு விஷயம். அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அறுசுவை கலந்த சாப்பாடு பொருட்கள் தான் இருக்கும். அதில் என்ன கேரட்டு, அப்புறம் கொஞ்சம் சாஸு, இனிப்பு, காரம் எல்லாமே சேர்த்த மாதிரி இருக்கும். அவங்களோட நம்பிக்கை என்னென்னா அதெல்லாம் கலந்துட்டு எவ்வளோக்கு மேலே அந்த சாப்ஸ்டிக் வச்சு மேலே மேலே தூக்குவீங்களோ அவ்வளோக்கு மேலே நீங்கள் வந்து வளர்ச்சி அடைவீங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட நம்பிக்கை.
எல்லாத்தையும் கிண்டி முடிச்சானே நம்மக்கிட்ட இப்படி எடுத்து கொடுத்துருவாங்க. நம்ம எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கலாம். இதை தவிர்த்து நம்மளுக்கு இன்னும் நிறையா சாப்பாடுகள்லாம் இருந்துச்சு. சாக்வித்தியாவும் இருந்துச்சு, இன்னும் நிறையா இருந்துச்சு. இந்த வீடியோவில் பாருங்கள், அடுத்தடுத்து வரோம். எல்லாமே ஃப்ரீ தான், காசெல்லாம் வாங்க மாட்டாங்க. ஸோ எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். Chicken, rice, fried meat fillet. அங்பாவ் பேக்கெட் ஒன்றுமே பயங்கரமாக இருந்துச்சு. அங்பாவ் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நக்கீட்ரோ ஓடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கிடைச்சாக்கா மேலே இருக்கிற வீடியோ வரும், இல்லைனாக்கா அவ்வளோதான், அப்படியே முடிஞ்சிடும். இவனும் முடிஞ்சிருச்சு, நாங்க கிளம்பலாம். நக்கீட்ரோவும் கிடைக்கல, அதோட நம்ம போவோம். கடைசியாக க்ளோசிங்க்கு அவங்களோட ஆர்கெஸ்ட்ரா வச்சுருக்காங்க, சைனீஸ் ஆர்கெஸ்ட்ரா. ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதுதான் அவங்களோட சைனீஸ் ஆர்கெஸ்ட்ரா செய்கிறாங்க. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்குவோம். இது பிடிச்சிருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணிடுங்க. அப்படியே சேனலில் வேறு வீடியோவும் இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.